அட வீட்ல இட்லி மாவு இருக்கா? அப்போ இது போல ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுங்க. ரொம்ப ஈஸியா, சிம்பிளா நம்ம செஞ்சிடலாம். இதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஈவினிங் டைம்ல குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்பொழுது சாப்பிட குடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து வீட்ல அரைச்சு வச்சிருந்த இட்லி மாவுல தான் இத நான் செஞ்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கிறேன். இதே கப்ல 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துக்கிறேன். இட்லி சோடா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடிசா கட் பண்ணியிருக்கேன். அதே மாரி 2 கேரட் 100 கிராம் அளவு இருக்கும். 2 கேரட்டு துருவி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெசஞ்சுக்கலாம். பெசஞ்சிட்டு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் காரத்துக்காகவும் நல்லா கலர்ஃபுல்லா வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்த தேவையில்ல. கொஞ்சமா தேவைப்பட்ட லைட்டா நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ கலர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து பெசஞ்சா நல்ல கலர் கிடைக்கும். இந்த அளவுக்கு இந்த பதத்துல இருந்தா போதும். இப்போ ஆயில் ஊத்திட்டு நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பெசஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கணும். பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே ஒரு பக்கம் வெந்து வந்துடும். அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. சீக்கிரமாக நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 2 பக்கம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது நம்ம கையில் போட்டோம் இல்லையா, அடுத்த டைம் வந்து கையில் போடுறதுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா ஒரு கரண்டியில் மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ போட்டாச்சு. ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். பாருங்க 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளவுதான், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு போண்டா. இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பராக போண்டா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.